எந்த ஒரு காசு கீசு செலவு பண்ணாம இன்னைக்கு அரசாங்கம் வந்திருக்குங்க. இதை விட மாற்றம் வேணுமா? இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய சகோதரர் விஜய் அவர் வாங்கின வாக்கு 35 விழுக்காடு. அடுத்த ஒரு தேர்தல் வைங்க, குறைஞ்சபட்சம் 60 விழுக்காடு வாக்குல அவர் நான் சொல்றேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக அவன் சொன்னதெல்லாம் உங்களைத்தான். இத பத்தி உங்க கருத்து? கீச்சிடுவேன் அவனை. தைரியம் தான் வண்ணாரப்பேட்டைக்கு வர சொல்லுங்க. அவனை தொங்க விட்டுருவாங்களான்னு சொல்லுங்க. மேல தூக்கி நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யாரு நரி? யாரு கத்துனது? கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. ஷாலினியும் உதயநிதியும் மூடிட்டாங்கன்னா போக சொல்லுங்க இந்த ஏரியா விட்டு. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்துல நாதாரி தலைவர் எல்லாம் முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லி உட்காந்து சொல்றவங்க எல்லாம் முதல்ல அவங்களே ஒரு நாதாரி. அவரை சொல்றதுலாம் ஒரு ஆளே கிடையாது. அந்த அக்னி சொன்ன மாதிரியே நான் தான் நிஜமான வேசி விபச்சாரி. அவர் நாதாரின்ற இவரே நாதாரி தான், அவருக்கே தெரியல. ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்குன்னு சொல்றாரு. சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இனிமேல ஸ்டாலிங்கே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் அவர் தாங்க வருவாரு. மக்கள் தேர்ந்தெடுத்தாச்சு, ஓகேங்களா? வந்தாச்சே மாத்தி மாத்தி ஆட்சி அமைக்க. அதிமுகவும் திமுகவும் எவ்வளவுதான் நாட்டை ஆளுவாங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது எங்களையும், நாங்க அதிகாரத்தில் இருக்கும் போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. ஆராசா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவரு ஊழல் பண்ணிட்டு உள்ள பீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். இதுக்கு மேல கேவலப்பட முடியுமாடா நம்மளால? வெறுப்பா இருக்குதா? என்ன ரெஸ்டா? திகார் இவன் திகாருக்கு போதெல்லாம் என் அடி வயித்துல பகீர் இருக்குதுடா. பேசுறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. ராஜாஜி ஆண்டாரு, அண்ணா ஆண்டாரு, கரெக்ட் தான். இப்போ விஜய் ஆள்றாரு, நல்ல மனுஷன் ஆள்றாரு. அவங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தா கூட அவங்களால ஏத்துக்க முடியும். அவங்கள சின்ன பசங்க நேத்து வந்தவங்க. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் விஜய்லாம் சிஎம் உட்கார்றதா, நான் போய் அங்க எதிர்கட்சியில உட்கார்றதா? அவங்களுக்கோட அந்த திமிர் இருக்குல்ல, அந்த ஆணவம். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு அப்புறம் எங்க அப்பாக்கு அப்புறம் நான் உதயநிதி, எனக்கு அப்புறம் என் புள்ள இன்பநிதி, அப்படி தமிழகத்தை உங்களுக்கு பட்டா போட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னா சின்ன பசங்களா அடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மள. அவன் அந்த அடி அடிச்சுட்டு போறான், வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. இப்ப நீங்க அடிச்ச அடியில டோட்டல் சேனல் ஸ்டக் ஆயிருச்சு சார். ஓபன் ஆகிறதுக்கு எப்படி 5-6 நாள் ஆகும். சென்னையில எப்படி தொடச்சுக்கிட்டு போச்சு? இன்னொன்னு சிஎம் இருந்தவர் தோத்துருக்காரு குளத்தூர்ல. உங்க ஊழல் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏவா வேலு வீட்டுல ரேடு, அமைச்சர் அத்தனை பேரும் ஊழலை பண்ணிக்கிறீங்க. வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி. அந்த ஊழல் புல்லா வெளியே எடுக்கவோ இந்த மாதிரி பேச்செல்லாம் வரதா செய்யும் எதிர்கட்சியில இருந்து. புரியுதா? அடுத்த வருஷம் அடுத்த வாட்டி எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு போயிடும். இதே மாதிரி பேசினீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா அடுத்த வாட்டி 200க்கு 200 இப்படி வருவார். இப்படியே பேச சொல்லுங்க டிஎம்கே. இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. ஆளை விட்டு வேடிக்கை பாருங்க. அவர் தப்பு பண்ண கேளுங்க. அவரு எதெல்லாம் ஊழல் பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அவரு இன்னும் குற்றம் அதிகமாகுது அப்படின்னா பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நீங்க இந்த மாதிரி பேசியே இன்னும் இருக்கிறதெல்லாம் இழக்க போறீங்க. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்குன்னு சொல்றாரு ராஜா. அது எப்படி காத்திருக்கா?
காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்னத்த காத்து இருக்குது? காத்திருந்த கொளத்தூரே காத்து போச்சு. இனிமேல் தான் அவருக்கு காத்து நிக்குது. வீட்டுல அப்படியே உட்கார சொல்லுங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவெல்லாம் உடம்பு அவ்வளவுதான், உடம்பும் கிடையாது, உடம்பும் போச்சு, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அவரை. உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள், நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு எமனே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. உள்ளேயே தயார் பண்ணி அழகா பேச சொல்லுங்க சட்டசபையில. அவரை தயார் பண்ணுங்க. அது பேச்சே சரியில்லை வேற அவருக்கு. அப்பாவை காலன்னு தான் சொன்னாரு, இவர் அவன் மனைவியை காலன்றாரு. நான் டேம்காரன் தான், இருந்தாலும் இவங்க இது பிடிக்கல. நம்ம டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஆமா, இப்பதான் மாறினேன். விசிலுக்கு அச்சவன் ஓட்டு கரெக்டா அச்ச, விசிலுக்கு குடும்பமே விசிலுக்கு அச்சுது. அப்படியே மந்தே ஆச்சுது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் நடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாகுது. விசிலுக்கு அச்சது ஒரு சில பேர் தான், திருந்தாததுங்களா இன்னும் அந்த பழைய குவாலிட்டிலே இருக்குதுங்க. அதுங்கதான் அப்படியே போட்டு இருக்குதுங்க டிஎம்கேக்கு. கலைஞரின் அடிமைகள் என்று சொல்லுவோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அன்னைக்கு ஜெயலலிதாவை அசிங்கம் பண்ணாங்களே, அதே சட்டசபை தானே அது? அவங்கள கரெக்டானுங்களா? ஒரு பொம்பளை புடவை பிடிச்சி இழுத்தாங்க, அதெல்லாம் கரெக்டான விஷயம். இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த திமுகன்ற பேரை அவங்க கட்சியில இருக்கிறவங்களே கெடுத்துருவாங்க. அந்த பேரை வெளியெல்லாம் யாரும் கெடுக்க தேவையில்ல, ராசா ஒரு ஆள் போதும். நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்கு அப்படின்றாரு. காத்து வந்துனா போதுங்க, நாங்கள் இப்போதான் ஒழுங்கா இருக்கிறோம். ஏதோ இப்போதான் நாங்கள் எல்லாம் தூங்கி இருந்தோம் இத்தனை வருஷமா. இப்போதான் ஓரளவுக்கு மூச்சு கீச்சு நாங்கள் ஓரளவுக்கு வந்துட்டோம். இன்னமும் காத்து நிற்கிறாரு, வெயிட் பண்ணுகிறாரு, குளிச்சு நிற்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. யாரும் காத்துலாம் இல்லை, அவர் இல்லாத போது நிம்மதியா இருக்குது. ராசா சொல்லியிருக்காரு, உங்க கருத்து என்னக்கா? அவன் தான் முதல் நாதாரி. இப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்பட்டு நல்ல ஆட்சி நடக்குது, அதனால அவன் ஒரு நாதாரியா இருந்து பேசுறான். ஸ்டாலினுக்காக காத்து இருக்கான் தமிழ்நாடு. அதெல்லாம் ஒண்ணே கிடையாது, இவர் தான் அடுத்த ஆண்டு, இவர் தான். அதெல்லாம் சும்மா அவங்க பேர் ஆசை அவங்களுக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படி சொல்றாரு, கோவம் வரலையா? கோவம் தான் வருது. இப்ப நீங்க பேட்டு அடிக்க பேச எதிர்க்க அவனை மானாவரியா கேட்போம், சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.